ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 11 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே சாரதாம்மாவோட ஷோ தான். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கங்கா உட்காந்து சாரதா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து காவேரி எப்படி தப்பா நினைச்சிட்டேன் இல்லாமா, என்னால மனசு தாங்கவே முடியலம்மா, இப்படி காசுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறா தெரியுமானோடனே, ஆமாடி நான் கேட்கணும்னு நினைச்சேன், அப்புறம் எப்படிடி அவளை காசு ரெடி பண்ணனோடனே இந்த மாதிரி சோஷியல் மீடியால போட்டுதாம்மா காசு ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கங்கா அழுதுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சாரதா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, காவேரி வீட்ல இருந்து அப்படியே பாட்டெல்லாம் பாடிட்டு அவங்க வீட்டுக்கு போலான்னு போகும்போது ஒரு கார் வருது. அங்க நின்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அதுல பசுபதி, அன்பரசு, அஜய், அப்புறமா ராகினி இவங்க 4 பேருமா வராங்க. வந்தோடனே, "என்ன நீ இப்படி சும்மா வந்திருக்கிற? போய் தட்டு எடுத்துட்டு ஆரத்தி எடுத்துட்டு வந்தோடனே" காவேரி அவங்க பாட்டுக்கு போறாங்க. இப்ப பசுபதி கையை பிடிச்சு இழுத்து விடுறாரு. அப்ப பசுபதி என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு, இவ்வளோ பெரிய வீட்ல இனிமே என் பொண்ணு தான் ராணி, நீ வந்து கீழே தான் இருக்கணும்" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்காங்க. இதை யமுனா பார்த்துட்டு வீட்டுல போய் சொன்னோடனே, இங்க சாரதா வந்து ஒரு சின்ன அருவாள் எடுத்துட்டு வராங்க. "இன்னைக்கு அவனை நான் சும்மாவே விட மாட்டேனோடனே" வீட்டுல எல்லாரும் பின்னாடியே ஓடி வராங்க. சாரதா சும்மா இரு சும்மா இருந்தோடனே, இப்ப அதே மாதிரி சாரதா வந்தோடனே, "என்னையா பண்ணிருவ நீ என் பொண்ண? நாங்க வந்து ஊர்ல இருந்து எல்லாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கு வாயில விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து அமைதியா இருக்கிறோம். நீ என்ன வந்து என் பொண்ண ரொம்ப பேசிட்டு இருக்கிற, அப்படியே வவுந்துருவேன் பாத்துக்கோன்னு" சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதா பேசுறாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்தோன்னே பசுபதி, "என்னம்மா பூச்சாண்டி கட்டுறேனோடனே" பூச்சாண்டி என் பொண்ணு மேல எங்க கை வச்சிருப்பா பொண்ணோடனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுன்னு சலுகையெல்லாம் வேணாம், கை வை பாப்பா அப்படின்னோடனே, இப்ப பசுபதி வந்து அப்போ ராகினி என்ன சொல்றாங்கன்னா, இவர் எதுக்கு வைக்கணும், நானே வைப்பேனே உம்லனோடனே, சும்மா இப்படி கை வைக்க போறாங்க. அப்ப சாரதா வந்து, "கையெடுடி, இல்லாட்டி கைய அப்படியே வெட்டிருவேன்னு" சொல்லிட்டு ஓங்குறாங்க. ராகினி பயந்து போய் கைய எடுத்துடுறாங்க. அப்புறமா வந்து குமரன் வந்து என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க, அது கூட உங்களுக்கு தெரியலையானோடனே, இப்போ அஜய் என்ன சொல்றாருன்னா, "என் லவ்வ நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, நான் அவளை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேனோடனே, இங்க பாரு, நீ வேணா லவ் பண்ணிருக்கலாம், ஆனா இவங்கன்னா பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு" அப்புறமா பாட்டி திட்டுறாங்க. எல்லாருமா சேர்ந்து பயங்கர கலவரமாயிருது. குமரன் வேற அடிக்க போறாரு. பயங்கர சத்தமா இருக்குது. அதை கேட்டு உள்ள இருந்து விஜய் வர்றாரு. விஜய் வந்து அங்க நின்னு இவங்க பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதை பார்த்து சிரிச்சுட்டு அங்க நின்னுட்டு இருக்கிறாரு. இப்ப அஜய் விஜயை பார்த்துட்டு, "அப்பா அண்ணே" அப்படின்னோடனே இப்ப விஜய் உள்ள இருந்து வெளியில வர்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.